18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் யாரோ வந்து ஆட்டம் போடும்போது இந்த கருப்பசாமி ஆட்டத்தை காட்டாமலா இருப்பேன்? இதோ உனக்கு கெடுதல் செய்கிறதுக்காகவும் கெட்டது செய்கிறதுக்காகவும் யாரெல்லாம் ஆட்டம் போட்டாங்களோ அவங்க ஆட்டத்தை அடக்கி கொட்டத்தை முடக்குவதற்காக இந்த கருப்பசாமி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உனக்கு எல்லாமே நல்ல நேரமும் நல்ல காலமுமாக இருக்க போகுது. ஆமியன் செல்வமே, யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உன் நிம்மதியை குலைக்கும் விதமாக கெட்டது செஞ்சு உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்காக உன்னை தேடி வரப்போகிறேன். ஒரு ஆண் மூலமாக ஒரு கம்பீரமான கருப்பனின் தோற்றம் கொண்ட உருவத்தோடு வரக்கூடிய அந்த நபர்தான் உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் செய்ய போகிறாங்க. நீ எப்போதும் 10ஓட 11 எல்லாரும் செய்கிறதையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காம தனியாக உன் திறமையால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்களை யோசி. எப்போதுமே உன்னுடைய தனித்துவம் என்பது மிக பெரியது. உன் மனசும் உன்னுடைய குணமும் எண்ணமும் சிந்தனைகளும்னு எல்லாமே தனித்துவமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் நான் தனித்து உயர்த்தி காட்டுவது தானே சரியாக இருக்கும். இந்த கருப்பசாமியை நம்பி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து உன்னை வெற்றி பெற செய்ய வைப்பேன். கீழே விழுந்தாலும் எழுந்து தைரியமாக ஓடக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் தங்கமே. இதுதான் சரின்னு உன் மனசுக்குள்ளேருந்து ஒரு குரலை நான் கொடுக்குறேன். உன் மனசு எப்போ என்ன சொல்லுதோ, திடீர்னு குழப்பத்தில் இருக்கும்போது உன் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல சிந்தனை வரும்போது அதை உடனே செஞ்சிடு. ஏன்னா உனக்குள்ளேருந்து குரல் கொடுப்பது இந்த கருப்பசாமி நான் தான். நல்லவங்க கெட்டவங்கன்னு நீ பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசு, நல்லா பழகு. ஆனால் யாரையும் முழுசாக நம்பிட வேணாம். எப்படி இருக்கணுன்றத நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ, எப்படி இருக்கக்கூடாதுன்றத கெட்டவங்க கிட்ட கற்றுக்கோ. உனக்கு எதிராக யார் சதி செஞ்சாலும் உன்னை வீழ்த்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க எதிரிகளுக்கும் தெரியாமலேயே நான் உன் கூட இருந்து அவங்களையெல்லாம் அழித்து உன்னை காப்பாற்றுறேன். நீ பயம் கொள்ளாமல் எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் நீ செய்ய நினச்சதை தைரியமாக செய். இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த தலைகீழாக திரும்பியிருக்க உலகத்துக்கு அந்த பக்கம் உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். எப்போவுமே ஒரு விஷயம் ஒன்றை வந்து கேட்குறாங்க, இதை செய்யன்னு சொல்கிறாங்கன்னா முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா அதை பணிவாக முடியாதுன்னு சொல்லவும் தயாராக இரு. ஏன்னா உன்னால் முடியாததையும் உனக்கு பிடிக்காததையும் செய்ய சொல்லும்போது அது முடியாது எனக்கு பிடிக்காதுன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே தீர்ந்து விடும் அல்லவா? இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு இன்னல்களை போக்கி இன்பங்களை கொடுத்து கடன் பிரச்சனைகளை தீர்த்து கஷ்டங்களை சரி செஞ்சு உனக்கான இன்பமயமான இனிமையான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் ஓடி வந்துட்டேன் என் செல்லமே. எப்போவுமே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறத விட அவரை பற்றி அவங்கக்கிட்டேயே மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அல்லவா? கூட பிறந்த இரத்த உறவுகளே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வேறுபாடு இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் உட்காந்து அமைதியாக பேசும்போது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து ஒதுங்கி அமைதியாக யோசிக்கும்போது எல்லாமே முடிவுக்கு வந்துடுங்கிறத மறக்காத. சும்மா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கிறதுல என்ன சரியாக போகுது? அதற்கு பதிலாக பேசி தீர்க்க பழகு. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிடும். காசு பணம் சொத்து சுகம் இருக்கிறவன் மட்டும்தான் பணக்காரன்னு கிடையாது. அன்பான மனைவியும் உண்மையான கணவனும் இருக்கும் வீடு கூட உண்மையான பணக்கார வீடுதான். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த கருப்பன் செய்ய போகிறேன். உன் கனவுலையும் நினைவிலையும் உனக்கு 1000 ஆசைகள் இருக்கு. ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? எது அமைதோ அதுதானே உன் வாழ்க்கையாக இப்போது இருக்கு. ஆனால் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை உனக்கா பிடிச்சது போல நான் மாற்றி தர்றேன். திறமையோட தகுதியோட உன் வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையவே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக மாற்றிக்க உன்னால் முடியும். அதற்கேற்ற திறமையும் உனக்குள்ளே இருக்குது தானே.
எல்லா மனிதர்களிடம் அன்பு வச்சு இந்த கருப்பசாமியை நம்பி காத்திருந்தா போதும். ஒருபோதும் ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் நீ அடிபணிந்து போக வேண்டாம். அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதே போல வேறு யாராவது உன்னை விட்டு விலகி போனாலும் அதற்காக மனம் வருத்தப்படாதே. உன் கூட இருக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு திமிராக கடந்து செல்லேன் செல்லமே. நல்லா பார்க்க முடிஞ்சாலுமே, ஒருத்தரை பற்றி நல்லா கேட்க தெரிஞ்சிருந்தாலுமே பார்க்காதவன் போல கேட்காதவன் போல இருந்துடு. ஏன்னா நல்ல விஷயங்களை பார்க்கலாம், என்னன்னு கேட்கலாம், விசாரிக்கலாம். தீய விஷயங்களையும் கெட்டவர்களையும் பார்க்காமலும் அவர்கள் சொல்வதை காதுகளில் கேட்காமலும் கடந்து போவதுதான் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வச்சிருக்கும். நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் கலந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிற பேச்சில் எது நல்லதோ அதை கேட்டுக்கோ, எது கெட்டதோ அதை கேட்காம பொறுமையாக பணிவாக கடந்து போயிடு. எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் செய்கிறது சரி, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. யாருக்கிட்டையும் போய் எதையும் பேசி புரிய வைக்கணும்னு நீ முயற்சி செய்யாத. ஏன்னா சில நேரங்களில் நீ என்னதான் சொன்னாலும் அதை காதில் கேட்காத எருமை மாடு போல கூட சில பேர் இருக்கலாம். நீ உனக்கு எது நல்லதோ எது கெட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வழி நடத்திக்கலாமே தவிர இந்த உலகத்தில் யாரையுமே உன்னால் திருத்தவோ மாற்றவோ புத்தி சொல்லி மாற்றவோ முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லவே. நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. இந்த கருப்பசாமி உன் கூடவே இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கை என் பொறுப்பில் இருக்கு. உன் வாழ்க்கையை வளமாக்காமல் நான் விடமாட்டேன் என் செல்லமே. நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. நீ எப்போதும் நிதானமாக இரு. உனக்கு ஒரு ஆபத்துனா உனக்கு முன்னால் நான் அங்கே வந்து நிற்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ தன்மானத்தோடு வருமானத்தை சம்பாதிக்கிற ஆளாக இருக்கும் பட்சத்தில் இந்த கருப்பசாமி எப்போதும் உன் கூட உனக்கு துணையாக இருந்தே தீருவேன். கொடுப்பவங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட கையேந்தி வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறது கடவுள்னு. உன்னிடம் யார் வந்து கையேந்தி நின்றாலும், அவர்கள் பசிக்காக நின்றாலும் சரி அல்லது காசுக்காக நின்றாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செஞ்சிடு. ஏன்னா உன்னிடம் கையேந்தி வந்து நிற்பது இந்த கருப்பசாமி நானாக கூட இருக்கலாம் அல்லவா? ஏன்னா உன்னுடைய கர்ம வினை அதிகமாகும் போதெல்லாம் உன் கர்மாவை கழித்து பாவத்தை போக்கி உனக்கான புண்ணியத்தை உன் கைகளில் கொடுக்கணுன்றதுக்காக நானே சில சமயம் கையேந்தி உன் கண்ணு முன்னால் வருவேன். அப்படி யாராவது இல்லாத வயிற்று பசிக்காகவோ அல்லது இல்லாத காசுக்காக உன்னிடம் கையேந்தி வந்து நிற்கும்போது அவங்க கஷ்டங்களை போக்குறதுக்கு உன்னால் முடிஞ்ச அளவு உதவி செய். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி மனமுருகி நீ கண்கலங்கி வேண்டி நிற்பது போலதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நான் நிச்சயமா என்னை நம்புபவர்களின் துன்பங்களை தூரமாக விலக்கி வச்சு அவர்களுக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களே இப்போது உன்னை வேடிக்கை பார்த்து மூக்கின் மீது விரல் வச்சு வாய்ப்பிழந்து நிற்கும்படி உனக்கான வெற்றியை மிக பெரியதாக கொடுக்க போறேன். நீ தனித்து நின்றாலும் தன்னம்பிக்கையோட தனித்துவமாக நிறு. என் அன்பு பிள்ளையான உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. காசு இன்னைக்கு வரும் போகும். ஆனால் பணத்தையே நீ பெருசாக நினைக்காம பாசத்தை பெருசாக நினைக்க பழகு. அன்பு, பாசம், நல்லது, நல்ல மனிதர்கள்னு நல்லதை மிகச் சிறப்பாக நினைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு சாதகமாக பேசுகிறவங்க எல்லாரும் நல்லவங்க நீ நினச்சிடாத. ஏன்னா விஷம் அதிகமாக இருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு ஒரு பேர் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லவே. உனக்கு எல்லாத்தையும் சாதகமாக பேசுகிறவங்களும் நீ சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறவங்களும் சுயநலம் கொண்டவர்களாக தான் நினைக்கிற காரியத்தை உன் மூலமாக முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். சில பேர் உண்மையாகவே உன் மேலே அன்போட அக்கறையோட நீ செய்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக, நீ செய்கிறதுக்கு சரின்னு சாதகமாக சொல்லாதவர்களாக இருக்கலாம். உனக்கு எதிராக பேசுபவர்களையும் உன் மேலே அன்பா அக்கறையாக கோபப்பட்டு பேசுகிறவங்களையும் நீ கெட்டவங்கன்னு நினச்சிடக்கூடாது. நல்லவர்களுக்குள்ளும் கெட்டவங்க இருப்பாங்க, கெட்டவர்களுக்குள்ளும் நல்லவங்க இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை குறை சொல்கிறவங்களையெல்லாம் குற்றவாளி நினைக்காம, நல்லா பேசி சிரிக்கிறவங்கள நல்லவங்கன்னு நினைக்காம,
எல்லாரையுமே யார் எப்படின்னு பேசி பழகி புரிஞ்சுக்கணும். உனக்கான நல்லதை செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். அவங்கவங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவை கொடுக்க போகிறேன். உன்னை கண்ணீர் சிந்த வச்சவங்களுக்கெல்லாம் இப்போது தண்டனை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த கருப்பன் உனக்காக இருக்கும்போது யாருமே இனி உனக்கு எதிராக எதுவும் செய்ய நான் விடமாட்டேன். இனி உன் கூடவே இருந்து எல்லா நல்லதையும் நீ நினைச்சது போலவே உன் வாழ்வில் நடத்தி தரப்போறேன்.